வாழ்த்தி வரவேற்கின்றது. அவர் அரசியல் வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்போடு அவரை 2 நிமிடம் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்று மாமேதை அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் எல்லோரும் தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஒரு புரட்சியாளர் எங்கிருந்து உன்னை அடக்குவார்கள், எங்கிருந்து உன்னை ஒடுக்குவார்கள் என்று உன்னை தட்டி தட்டி வைப்பார்களோ, நீ அதிலிருந்து மேல் எழுந்து வா, உன்னை நான் கை தூக்கி விடுகிறேன் என்று சட்ட ரீதியாக புரட்சி செய்து நாம் எல்லோரையும் மேல் எழுப்பி, நீ வா, வந்து நில்லு, உனக்குண்டான உரிமையை நான் சட்ட ரீதியாக கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நமக்காக போராடி, வாழ்நாள் முழுவதும் நமக்காக போராடிய மாமேதை அம்பேத்கர் அவர். ஒரு கல்வியாளர், சட்டமேதை என்று சொல்கிறோமே, அவர் வெறுமனே சட்டத்தை மட்டும் படித்தவரா என்றால் இல்லை, குறிப்பாக அவருடைய வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டே உலகில் மிக அதிகமான புத்தகங்களை படித்தவர் என்று மாமேதை அம்பேத்கர் அவர்களை சொல்லலாம். அப்படியாக மிகச்சிறந்த கல்வியாளர். இதை நாம் மீண்டும் மீண்டும் நெஞ்சில் சுமந்து, அவருடைய நினைவுகளை நெஞ்சில் சுமந்து அவருடைய வழியில் போராட வேண்டும் என்பதற்காக அவரை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அவருடைய பிறந்த நாளிலே நாம் அவருடைய நினைவுகளை நெஞ்சில் சுமந்தோம். நான் சார்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அம்பேத்கர் அவர்களை கொள்கை வழியாக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவருடன் பயணித்துக் கொண்டே இருக்கு. குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஆதி தமிழர்கள், இங்கே ஆதி தமிழர்களாக இருந்தவர்கள் அனைவரும், நாம் எல்லோருமே ஆதி தமிழராக இருந்துதான் அடுத்தடுத்த குலங்களாக பிரிந்து வந்திருக்கிறார்கள், தொழில் ரீதியாக பிரிந்து போனார்கள், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க, ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்லி ஒடுக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் நாங்க நிறுத்துவோம், மற்ற இடங்கள்ல நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி தான் என்ன சொல்றதுன்னா, பொது தொகுதியில் நாங்கள் நிறுத்துவோம், நீ சாதி வாக்கு போட்டால் உன் ஊட்டை எனக்கு தீட்டு, நீ அப்படி போட வேண்டாம், பொது தொகுதியில் என்னை நீ தமிழனாக பார், சக மனிதனாக பார் என்று சொல்லிக் கொண்டு பொது தொகுதியில் ஆதி தமிழர்களுக்கு இடத்தை கொடுத்து நிறுத்தக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டுமே இருக்கிறது. அதனால் நாங்கள் அம்பேத்கர் வழியில் நிச்சயமாக பயணிக்கிறோம் என்பதை இதை எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்லுகிறோம். அதே போல மற்ற எல்லாரும் நீ தமிழனாக என்னை பார் என்று சொல்லக்கூடிய தைரியம் யாருக்காவது இருக்குதான்னு பாரு. ஆதி திராவிடர் பாரு, எப்படி ஆதி திராவிடர் அப்படின்னு பாரு. ஏன் இந்த திராவிட முகமூடி எங்கள் மீது சுமத்தப்படணும் அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கணுங்கிறதையும் உங்கள் மத்தியில நான் அதை ஒரு கேள்வியாக வைத்துட்டு போறேன். நீங்க அதை எடுத்து பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழர்களின் மூத்த குடி, தமிழர்களே ஆதிக்குடியாக இருக்கும் நம் மீது ஏன் இவர்கள் திராவிடங்கிற முகமூடியை சுமத்துறாங்க?